கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரம். யார் எடுத்தாலும் வாசிக்கலாம். யார் சீக்கிரம் எடுக்கிறீங்களோ யார் எடுத்தாலும் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நிறைய நேரங்களிலே நமக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில். நம்ம எல்லாருக்கும் ஒன்று நல்லா தெரியும், பணம் நம்முடைய கடவுள் அல்ல. இதை முதல்ல கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். பணம் நம்முடைய கடவுள் அல்ல. பண ஆசை, அதாவது பணத்தின் மீதான இச்சை எல்லா தீமைக்கும் வேர் போன்றது. ஒரு மரத்துக்கு எப்படி வேர் ரொம்ப முக்கியமோ அதுபோல எல்லா வகையான தீமைக்கும் அடிப்படை காரணமாய் எது அமைகிறது? பணத்தின் மீதான இச்சை. ஆனால் வசனம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லுகிறது. வாசித்த வேத பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் எப்படி விதைக்கணுமா? விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த வசனங்கள். தேவன் வைத்திருக்கிற தீர்வு தான் இது. இந்த பைபிளை நான் எழுதலை, இது என்னுடைய சொந்த வசனங்கள் அல்ல. இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைகள். தேவன் வேதத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வைத்திருக்கிறார். அதனால தான் தேவனுடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேடி தேடி பார்க்கணும். அது ஒரு தீர்வு உள்ளதான் இருக்கு, நமக்கு தான் தெரியாது அது எங்க இருக்குன்னு. அப்போ பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வு தான் இந்த வசனங்கள். இன்றைக்கு போதிக்கக்கூடிய இந்த சத்தியம் யாருக்காக அப்படின்னா, யார் இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான். யார் இந்த சத்தியம், இது தேவனுடைய வசனம், இது தேவனுடைய வார்த்தை, அதை தான் ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறாரு அப்படின்னு நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம், மற்றவர்களுக்கு அல்ல. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது, அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அதனுடைய அடுத்த வெர்ஷன் என்ன? விசுவாசமாய் இருப்பது தான். சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இல்லையா? அப்ப தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும்? யார் தான் பிரியமா இருக்க முடியும்? விசுவாசமாய் இருப்பது தான் தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லையா? இது புரியுது இல்லை? ஏன் விசுவாசம்னு ஒவ்வொரு வாரமும் பேசுறோம் அப்படின்னா இதுதான் காரணம். விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அப்போ விசுவாசமாய் இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். இதற்கு இணையான இன்னொரு வசனம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவன்கிட்ட தேவன் எப்படி இருக்காரா? பிரியமாய் இருக்கிறார். இப்போ விசுவாசம் இல்லாமல் கொடுக்கவே முடியாது, விதைக்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் இதை விதை என்றுதான் பேசுகிறார். தசமபாகம்னு பேசல, காணிக்கைன்னு பேசல, விதைன்னு தான் சபைக்கு எழுதுறார். ஏன்னா அவர் விவசாயிகளுக்கு எழுதல, விசுவாசிகளுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு அவர் எழுதுறார். அப்ப என்ன எழுதுறாரு? சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீர்கள், பெருக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள். இது சத்தியம்.
நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் என்றைக்குமே நாம் விதைத்த விதையை விட அறுவடை கூட தான் வரும். உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி செடி வைக்கிறீங்க, ஒரே ஒரு தக்காளி விதையை போட்டு நீங்கள் வைக்கிறீங்க, அது நல்லா வளருது. வளர்ந்தா குறைஞ்சது ஒரு 5 தக்காளியாவது என்ன செய்வோம், எடுத்துருவோம். அப்போ விதைச்சது ஒரு விதை, ஆனால் வர்றது எத்தனை, 5லேருந்து 10 தக்காளி. அப்போ விதையை காட்டிலும் அறுவடை என்னதான், பெருக்கம்தான். அதைத்தான் சொல்றாரு, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீர்கள், பெருக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள். அப்ப விசுவாசம் இல்லாமல் நம்மனால விதைக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்ப யாரெல்லாம் தசமபாகம் காணிக்கைய சரியா செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவங்க ஒருவேளை நினைச்சுக்கலாம், எனக்கு விசுவாசமே பத்தலை, எனக்குள்ள விசுவாச குறைவு இருக்குது, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை கரெக்டாக விசுவாசிக்க முடியலன்னு அவங்க வேணா அவங்கள பற்றி குறைவாக நினச்சிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் கரெக்டாக மாதம் மாதம் வாரம் வாரம் உங்களுடைய வருமானத்திலிருந்து தசம பாகம் காணிக்கைகளை நீங்கள் கரெக்டாக விதைக்கிறீங்களா? ஆமாம் விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாக இருக்கிறீர்கள். இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அல்லேலூயா. எப்பயுமே நம்ம நினைக்கிறத நம்பக்கூடாது. வசனம் அதை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நம்பணும். காரணம், தேவனுடைய வசனம் தான் ஆதியிலிருந்து இருக்கு. நாம நினைக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நாம சூழ்நிலையை நினைச்சுக்கிட்டு இருப்போம், அந்த சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மாறாதது அவருடைய வார்த்தை. அப்ப எதை தான் நம்பணும்? அவருடைய வார்த்தையை தான் நாம நம்பணும். இப்போ எப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. விசனமாயும் அல்ல அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. மன வருத்தத்தோடு, அப்படி அர்த்தம் என்னது? மன வருத்தப்பட்டு என்ன செய்யக்கூடாது. ஐயோ 1ஆம் தேதி ஆகி போச்சு, இந்த வாரம் சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் என்ன பண்ணுவார், தசம பாகம் கேட்டுவார், கொடுக்கலைன்னா கேட்டுருவார். இந்த வாரம் பார்ப்பாரு, ஒருவேளை கொடுக்காம போயிட்டோம்னா என்ன ஆகும், ஃபோனை போட்டு கேட்டுருவார். அப்படின்னு என்ன பண்ண வேண்டியதில்லை, மன வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வசனம் தெரிஞ்ச பாஸ்டர் அது செய்ய மாட்டார். வசனம் தெரியாதால் தான் என்ன செய்யும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சம்பளம் வாங்கினீங்களா, ஏன் இன்னும் கொடுக்கலைன்னு ஆசீர்வாதம் இல்லை, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அதுதான் சொல்றாரு, மன வருத்தத்தோட அல்ல, விசனமாய் அல்ல. அடுத்து சொல்றாரு கட்டாயமாயும் அல்ல. புதிய உடன்படிக்கையில் அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போதே ஒரு கட்டாயம், ஏதோ ஒரு அழுத்தம், குடும்பத்தில் ஒரு அழுத்தம் அல்லது மனசுல ஒரு அழுத்தம், அதனால நான் கொடுக்குறேன் கிடையாது. மன வருத்தப்பட்டு கொடுக்குறேன், ஐயோ போகுதே, இல்லை அப்படி கொடுக்காதீங்கன்றார். எப்படி கொடுக்கணுமா, அவர்கள் அதை வாசிங்க அந்த வசனத்தை. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவரவர் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்ப எப்படி கொடுக்கணுன்றாரு, அதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரிடத்துல இடத்துல விசுவாசமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப அதை எப்படி கொடுக்க கூடாதுன்னு முதல்ல சொல்றாரு. கட்டாயத்தினாலேயோ மன வருத்தத்தோடயோ நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. மாறாக எப்படி செய்யணுமா, தன் மனதில் நியமித்தபடியே. நியமித்தபடியேன்னா நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி. அப்ப தீர்மானம், அப்ப நல்ல தீர்மானம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு பேசுறோம். எது நல்ல தீர்மானம்? அப்ப தீர்மானம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்றாரு, விதைக்கணும்னு சொல்றாரு. இப்ப சிலர் யோசிக்கலாம், பாஸ்டர் நான் தான் தசம பாகம் காணிக்கை இதெல்லாம் கொடுக்குறேன்ல, எல்லா மாதமும் நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். ஆமாம் கரெக்டு தான். தசம பாகம்னா என்ன, 10லிருந்து ஒரு பங்கு. வருமானத்தை 10 பிரிச்சிங்கன்னா அதில் முதல் ஒரு பங்கு தான் தசம பாகம். இது கர்த்தர் நியமித்தது. இது யார் நியமித்தது?
கர்த்தர் நியமித்தது. மினிமம் இவ்வளவு நீ செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் அப்ப இருந்தே அதை கொண்டு வந்தார். ஏன்னா ஜனங்களுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன என்ன அளவில் கொடுக்கணும். புதுசாக ரசிக்கப்பட்டவங்க இந்த தசமபாகம் குறித்த போதனையை கேட்கும்போது என்கிட்ட கேட்குறது உண்டு, பாஸ்டர் இப்போ இதில் வந்து சேலரி வந்தோடனே எல்லாத்தையும் அப்படி எடுத்து கொடுத்துடணுமா? அவங்களுக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்கும், தெரியாது. அப்போ அவங்களுக்கு சொல்லணும், புரிய வைக்கணும். அதே போல் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, எப்படி இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய வருமானத்தில் 10ல் முதல் ஒரு பங்கை என்ன செய்ய, தேவனுடைய ஆலயத்துக்குன்னு கொடுன்னு சொல்கிறார். அதான் தசம பாகம். இதை ஆண்டவரே நியமித்து கொடுக்குறார். இப்போ புதிய உடன்படிக்கையில் பவுல் எழுதும்போது அவனவன் தன் தன் மனதில், இப்போ விஷயம் என்னன்னா ஆண்டவர் நியமித்ததை நம்ம கொடுக்குறோம், ஆனால் நாம் என்ன நியமிச்சிருக்கிறோம், நாம் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். எந்த காலகட்டத்திலையும் ஆண்டவர் சொன்னதுலேருந்து நம்ம குறைக்கவே முடியாது, குறைக்கக்கூடாது. ஏன்னா அது தவறு, ஆண்டவருடைய வார்த்தை மீறி போகிற மாதிரி ஆகும். ஆனால் ஆண்டவர் சொன்னதை விட, ஆண்டவர் நியமித்ததை விட இப்போ நாம் என்ன நியமிக்கிறோம், அதுதான் அவர் சொல்கிறார், தன் தன் மனதில் நியமித்தபடியே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வருமானம் ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிறோம், அதில் 1000 ரூபா தசம பாகம், இது ஆண்டவர் நியமித்தது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஆண்டவர் நியமித்ததை விட, தீர்மானித்ததை விட நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, இனிமேல் 1000 ரூபா இல்லை, 1200 ரூபா நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். இது யாருடைய தீர்மானம், அந்த குறிப்பிட்ட நபருடைய தீர்மானம். அவருடைய சம்பளம் என்ன தான், 10,000 தான், அது இன்னும் ஏறல. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் நியமித்ததை விட இவர் என்ன தன்னுடைய மனதில் நியமிக்கிறாரு, அதிகமான தொகையை இவர் நியமிக்கிறாரு. இந்த தீர்மானமே முகமலர்ச்சியோடு எடுக்கணுமா? எபிரேய பைபிளில் அப்படிதான் வருது. அதனுடைய அர்த்தம் வந்து அந்த மீனிங்கில் வரும். முகமலர்ச்சியோட, அதை மன வருத்தத்தோடு எடுக்கக்கூடாது, கட்டாயத்தினால் எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணுமா? ஏன்னா இதுலேயே உற்சாகமாயின்னு வருது இல்லையா? முகமலர்ச்சியோடு அதை எடுக்கணுமா? இது யாருடைய அழுத்தத்தில் எடுக்கிறது இல்லை. அவரே என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நபர் ஆண்டவருக்கும் அவருக்கும் தெரிஞ்சா போதும் எவ்வளோ கொடுக்க போகிறோன்னு. அப்போ பணம் கையை விட்டு போகுதேன்னு நினைக்கிற ஆட்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அது தெளிவாக சொல்லிடுறேன். ஐயோ இந்த பணம் போகுதே, ஒருத்தர் 40,000 சம்பளம் வாங்குறாரு, 4,000 ரூபா தசமம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, கொடுக்குறாரு. சந்தோஷமாக கொடுக்கும்போது அவருக்கு அது என்ன செய்யுது, பெரிய அறுவடையை கொண்டு வருது. ஆனால் அவர் அது ஐயோ போகுதேன்னு நினச்சாருன்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் சொல்கிறது, தயவுசெய்து கொடுக்காதீங்க. அப்படி தேவையில்லை. வசனம் அப்படி சொல்லலை. கட்டாயத்தினாலேயோ மன வருத்தத்தோடோ நாம் என்ன செய்யக்கூடாது, தசம பாகங்களை, காணிக்கைகளை கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுக்கிற பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் எதை பார்க்கிறார் என்றால் கொடுக்கிற மனதை பார்க்கிறார். ஏன்னா மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் வைக்கிற அளவுகோல் வேற, ஆண்டவர் வைக்கிற அளவுகோல் வேற. ஒருத்தர் 50,000 சம்பாதிச்சு 5,000 ரூபா தசமம் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 20,000 சம்பாதிச்சு 2,500 ரூபா தசமம் கொடுக்குறாரு. அப்ப யார் கொடுத்தது அதிகம்? 2,500 பெருசா 5,000 பெருசா? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவனுடைய பார்வையில் பணத்தினுடைய மதிப்பின் அடிப்படையில் 5,000 தான் பெருசு 2,500 விட. ஆனால் இவர் இந்த 5,000 எதுலேருந்து கொடுத்தாரு? 50,000 கொடுத்தாரு. ஆனால் இவர் இந்த 2,500 எதுலேருந்து கொடுத்தாரு? 20,000 கொடுத்தார். அப்போ இவருடைய பெர்சன்டேஜ் என்னது? ஜாஸ்தி. இவர் தன்னுடைய மனதில் நியமித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறார்? அவர் கைக்கொள்றார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், கொடுக்கிற பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுக்கிற மனம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் உற்று நோக்குகிறார். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி பணம்லாம் வாங்கி தான் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் அதை வாங்கி தான் ஊழியத்தை நடத்தணுமா? அவரே மகிமையின் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறவர், அவரே எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட வேண்டியதானே? ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை வைக்கிறார். என்ன சிஸ்டம் அப்படின்னா,
மனிதர்களாகிய நாம் இந்த பூமியை ஆளலாம், ஆண்டவர் உண்டாக்கின எல்லா காரியத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருன்றதை அவர் காட்டுறதுக்கு தான் என்ன பண்ணாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனியை என்ன செய்யாத, புசிக்காதன்னு சொன்னார். ஏன்னா நமக்கே தோணுதுல, அதை உண்டாக்குனதுக்கு உண்டாக்காமே இருந்திருக்கலாம், அவங்க பாட்டு நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம தோணுது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம், அதை மட்டும் சாப்பிடாதன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கேன், நான் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன், அந்த வார்த்தையை நீ என்ன செய்ய, மதிச்சு நட. ஏன்னா எனக்கு கீழே தான் நீ, நான் உன்னுடைய ஆண்டவர், நீ என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நான் உன்னுடைய ஆண்டவர்ன்றது உனக்கு தெரியும், ஏன்னா உன்னை படைச்சதே நான் தான். அப்போ எனக்கான கனத்தையும் மரியாதையும் நீ என்ன செய்யணும், கொடுத்துதான் ஆகணும். அதனால தான் ஆண்டவர் தசம பாகம்ன்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அவருக்கு நல்லா தெரியும் பிற்காலத்தில் மனுஷன் பணத்தின் பின்னாடி போவான்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் பணத்திலேருந்து எடுத்து வைனார். நீ உண்மையிலே என்னை நேசிச்சினா பணத்திலேருந்து என்ன செய்ய, தசம பாகத்தை நீ எடுத்து வை, விதையை கரெக்டாக விதைன்னு சொல்ற. இப்போ நம்முடைய மனதில் நியமித்தபடியே, இப்போ 20,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர், வருமானம் வருகிற ஒருத்தர், அவருடைய தசம பாகம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 2,000 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு அவர் எவ்வளோ கொடுத்துருப்பார்? 24,000 ரூபாய் கொடுத்துருப்பார். இது ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண அளவு. ஆமாம் தானே? உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் தான், நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் வேதத்தில் வார்த்தையில் ஃபிக்ஸ் பண்ண அளவு இது. இப்போ இவர் விசுவாசத்தில் என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு நான் இன்னும் அதிகமாக செய்யணும், தேவனுடைய ஆலயத்தில் நான் இன்னும் அதிகமாக விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தன்னுடைய மனதிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம்? நான் வருஷத்துக்கு 24,000 ரூபா கொடுக்குறேன், அடுத்த வருஷத்தில் நான் 30,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இவர் எடுக்கிறார். சிலர்லாம் யோசிக்கிறாங்க, அவர் எடுத்துகிட்டு போட்டும் பாஸ்டர், நாங்கள் அப்படி எடுப்போம்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையிலே இந்த சர்ச்சை நடக்காது அப்படிங்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை. எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பிஸ்னஸில் போய் பண்ணும்போது தான், பண்ணி அதை கரெக்டாக உழைச்சி கரெக்டாக திறம்பட சரியான ஐடியாக்களை யூஸ் பண்ணி நம்ம போகும்போது தான் அதுலேருந்து நம்ம என்ன எடுக்க ஆரம்பிப்போம், ப்ராஃபிட்டை நம்ம எடுப்போம். புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண அளவு 24,000 இருக்கும்போது அந்த நபர் சொல்கிறாரு, நான் இல்லை, அடுத்த வருஷம் நான் ஒரு 30,000 ரூபா நான் விதைக்கணும், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 ரூபா நான் விதைக்கணும்னு நினைக்கிறார். இது அவருடைய தீர்மானம். இது பாஸ்டருக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அடுத்து ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் அவருடைய தொகை என்ன செய்கிறாரு, கூட்டுறார். கூட்டி அதை செய்யும்போது இப்போ இவரை யாரும் கட்டாயப்படுத்தலை, இவர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இவர் தீர்மானம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ உற்சாக மனதோடு இந்த காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் மரியாதை கொடுத்து இந்த காரியத்தை செய்யறதுனால தேவன் அவரை பொருளாதார ரீதியாக உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார் அந்த ப்ரமோஷனை, அது வந்துடும். அல்லது ஏதோ ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பார், திடீர்னு வேலையை விட்டு நின்றுவார், நிற்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். ஏன் தெரியுமா? இன்னொரு கடையில் போய் வேலை செய்கிறதுக்கு இல்லை, சொந்தமாக ஒரு கடையை உண்டாக்குறது. ஆண்டவர் அப்படி செய்வார். அந்த நேரம் என்னடா அது வருமானம் போயிடுச்சுன்னு இழப்பாக இருக்கும், இழப்பு மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் நடத்துகிற நீதியின் பாதைகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சில நேரம் புரிஞ்சுக்கலாம், சில நேரம் புரிய முடியாது. அந்த பாதையில் போகும்போது தான் தெரியும், ஓ இதுக்காக தான் ஆண்டவர் இப்படி செஞ்சாரான். இப்போ இந்த தீர்மானம் உற்சாக மனதோடு அவர் எடுத்திருக்காருன்னு வைங்களேன், மன வருத்தத்தில் அவர் எடுக்கலை. அப்போ மாதம் 30,000, வருஷத்துக்கு 30,000 கொடுத்துடணும். 24,000 கொடுத்த இடத்துல 30,000 கொடுக்கணும்னு நினைக்கிறாரு.
இப்போ அவர் என்ன செய்யணும், ஒரு நோட்டை போட்டு ஒரு டைரியில் என்ன செய்யணும், முதல் மாதம் எவ்வளோ கொடுப்போம், தீர்மானம் எடுத்தது என்ன தொகை, முதல் மாதம் என்ன கொடுத்துருக்கோம், ரெண்டாவது மாதம் என்ன கொடுக்குறோம், இதை எழுதிக்கிட்டே வந்தாருன்னா முடிவு என்ன தெரியுமா, 12 மாதம் இல்லை 10 மாதத்தில் அவர் நியமித்த தொகையை அவர் கொடுத்து முடித்திருப்பார். 30,000 அவர் எப்போ கொடுத்துருப்பாரு, 10 மாதத்தில் முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 மாதத்துலையும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சது எங்கே போய் நிற்கும், அது 35 போய் நிற்கும். அவர் தீர்மானம் எடுத்தது என்ன, 30 ரீச் பண்ணணும், முடியுமான்னு தெரியாது. 24,000 எங்கே இருக்குது, 30,000 எங்கே இருக்குது, ஆனால் வருஷ முடிவில் அவர் எங்கே போய் நிற்பார், அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர்ஸ் சொல்கிறேன், 35,000 போய் நிற்பார். இது அவரே யோசிக்கலை. இதை செய்தது யார், ஆண்டவர். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை நாம் செயல்படுத்தும் போது தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவர் கையில் காசு இல்லாமல் அவரால் 35,000 கொடுக்க முடியாது. ஞாபகம் வச்சு, கடை வாங்கியா கொடுக்க போகிறார், அவர் கையில் இருக்க காசு தான் என்ன செய்வார், கொடுப்பார். அவர் நினச்சிருப்பார் 30 ரீச் பண்ணால் போதும்னு, ஆனால் கடைசியில் எங்கே ரீச் பண்ணியிருப்பார், 35. எப்படி முடிஞ்சுது, கர்த்தரே அதை செய்ய வைத்திருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் செய்கிறாருன்னா அவருக்கு வருமானம் எப்படி இருந்திருக்கு, அல்லேலூயா. அதான் முக்கியம். சிலர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ஃபிக்ஸடு வருமானம் தான், எனக்கு மாதம் மாதம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும், அதை விட எக்ஸ்ட்ராலாம் இது வராது. இப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபிக்ஸடு வருமானத்துலேருந்து உங்களுடைய செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டமணிக்கு போயிருக்கும். ஆனால் எப்போ அந்த நல்ல தீர்மானம் எடுத்து நீங்கள் செய்யும்போது அனாவசிய செலவு பூரா என்ன செய்யும், அப்படியே அரெஸ்ட் ஆகி நிற்கும். மாத கடைசியில் நீங்கள் எதிர்பாராத காசு மீதியில் நிற்கும் அக்கௌண்ட்டில். இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்போது ஒன்று செலவுகள் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சாலும் குறைக்க முடியாது, எங்கிட்டாவது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதை எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார், சரியாக அதை பராமரிப்பார். ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, நான் சொல்கிறேன் வேதம் சொல்லித்தருகிற பொருளாதார அந்த ஆளுமை எப்படி ஆளுகை செய்கிறது அப்படின்னா இதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எப்போ பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்குதோ, எப்போ பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்கோ, அப்போது உங்களுடைய விதையை நீங்கள் கொடுக்கறத அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அது ரொம்ப கஷ்டமே பாஸ்டர், நம்மளே ஏற்கனவே சிக்கலில் இருக்கோம், ஏற்கனவே கொடுக்குறத வழக்கமாக கொடுக்குறதே பெரிய விஷயம், இதில் இன்னும் அதிகமாக கொடுக்கணுன்னா அதுதான் விசுவாசம். அதான் விசுவாசம். விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யும். எல்லாத்தையுமே கண்ணில் பார்த்துட்டு பரவாயில்ல இங்கே போனால் இது கிடைக்கும் அங்கே போனால், அது பேர் விசுவாசம் இல்லை. அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது, நாளைக்கு வருமானம் என்னன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் விதைக்கும் போது கொடுக்கும்போது தேவன் நம்மை என்ன செய்கிறார், அவர் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புகிறார். இது அத்தனையும் அவருடைய வார்த்தைகள், நான் சொந்தமாக எதுவும் சொல்றதில்லை. அப்போ இது ஒரு ஊற்று மாதிரி. இந்த ஊற்றை தோண்ட தோண்ட நீரை இறைக்கத்தான் ஊற்று என்ன செய்யும், நல்லா ஊற்றெடுத்து தண்ணி பெருகிக்கிட்டே இருக்கும். இப்போ கிணறு இருக்குது, இறைக்கத்தான் என்ன செய்யுங்க, தண்ணி ஊறும். இறைக்காமல் அதை அப்படியே பாலடிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுறது, தண்ணியெல்லாம் காய்ச்சி போய் பாறையாக தான் தெரியும், உள்ளுக்குள்ளே பாம்பு கிடக்கும், குப்பை கிடக்கும், எல்லாம் கிடக்கும். அதை போல தான் தேவனுக்கென்று நாம் கொடுக்க விதைக்க தான் நம்முடைய ஊற்று என்ன செய்யும், பெருக ஆரம்பிக்கும், நம்முடைய பொருளாதார நிலைமை மேம்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதை எப்படி சொல்ல முடியும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா, விதையை கொடுக்கிறார். புசிக்கிறதுக்கு என்ன தர்றாரா, ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வருமானம் என்பது அது எவ்வளவா வேணா இருக்கலாம், கோடியில் இருக்கலாம், சில ஆயிரங்கள்ல இருக்கலாம்.
நான் பண வேல்யூ பற்றியே பேசலை. உங்களுடைய வருமானம் என்னவா இருந்தாலும் சரி, அதில் முதல் 10% உங்களுடைய விதை, மீதி இருக்கிற 90% உங்களுடைய ஆகாரம். இது தேவன் நியமித்தது. இப்போ விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கறதே யார் தானா? நாம நினைக்கிறோம் எனக்கு வந்த வருமானத்திலிருந்து நான் எடுத்து தேவனுக்கு கொடுக்குறேன், அதாவது நான் பார்த்து ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, இல்லைப்பா, நீ அந்த விதையை எடுத்து கொடுக்குற பாரு, அந்த விதையை கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற. அப்போ விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் கையிலேருந்து வாங்கி, அவர் கையிலேருந்து 100% வாங்கிட்டு 10% எடுத்து என்ன செய்கிறோம்? அவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விதைக்கிறோம். இதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் தசம பாகம் காணிக்க கொடுக்குறது ஏதோ பாஸ்டருக்கு கொடுக்குறோம், ஏதோ அந்த ஊழியத்துக்கு கொடுக்குறோம், அந்த அவர் பாவம் கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் உண்டு, சுவாசிகளுக்கும் உண்டு, ஊழியக்காரர்களுக்கு உண்டு, ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருக்கும். அது விஷயம் கிடையாது. அப்படி நினச்சி நம்ம கொடுக்கக்கூடாது. இது என்னுடைய விதை, நான் 10% விதைக்கிறேன்னா தேவன் நியமித்ததை நான் விதைக்கிறேன்னு அர்த்தம். நான் 12% 15% விதைக்கிறேன்னா தேவன் நியமித்ததோடு சேர்த்து நான் நியமித்ததையும் சேர்த்து என்ன செய்கிறேன்? நான் விதைக்கிறேன்னு அர்த்தம். அது விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். விசுவாசத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது. அது விசுவாசத்தில் யார் ஊன்ற கட்டப்படுகிறார்களோ பரவாயில்லைங்க, என்னன்னாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறேன். பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் எதையுமே சம்பாதிக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களாக வளர்ந்தவங்களாம் ஒரு காலத்தில் ரிஸ்க் எடுத்தவங்க. சைக்கிளில் வச்சு ஜவுளி வியாபாரம் பண்ணவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி கடையாக இருக்கிறாங்க. அவங்க அன்றைக்கி போய் ரோட்டில் நின்று பேசுகிறதுக்கும் ரோட்டில் நின்று கூவுறதுக்கும் சங்கடப்பட்டிருந்தா இன்றைக்கி பெரிய கடை வந்திருக்காது. அல்லேலூயா. அன்னைக்குமே வட்டிக்கு வாங்கி தான் என்ன செஞ்சுருப்பாங்க? அந்த பிஸ்னஸை பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் எடுக்காமல் எந்த ப்ராஃபிட்டை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது பிஸ்னஸில். ஆனால் இங்கே இது ரிஸ்கே கிடையாது. ஏன்னா சொல்கிறவர் யார்? தேவாதி தேவன், வாக்கு மாறாத தேவன் சொல்கிறார். மனுஷன் கூட சொன்ன வாக்கை மாற்றுவான், ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன செய்யறதில்ல? மாற்றுறதில்ல. அவரே கேரண்டி கொடுக்கறதுனால இதில் ரிஸ்கே கிடையாதுங்கிறேன். இதை தைரியமாக செய்யணும். அவருடைய வார்த்தை விசுவாசிச்சா நம்ம என்ன செய்வோம்? இதை செய்ய ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு என்ன செய்யறாரா? விதையை அழித்து. தெளிவாகவே போட்டுருச்சு. அப்போ விதையை கொடுக்கறது யார் தான்? அப்போ உங்களுக்கு நீங்கள் தசமமாக கொண்டு வந்து காணிக்கையில் கொண்டு வந்து ஊழியக்கார்ட்ட நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மனசில் என்ன இருக்கணும்? நான் ஏதோ எடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறேன்ற எண்ணத்தை காட்டல. அது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. அதை விட எந்த எண்ணம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கணும்னா, கர்த்தர் கொடுத்தாரு, அதுலேருந்து நான் என்ன செய்கிறேன்? எடுத்து கொடுக்குறேன். அந்த எண்ணம் தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த விதையை நான் என்ன செய்கிறேன்? எடுத்து விதைக்கிறேன். அப்போது உங்களுக்கு விதையை அளித்து அதை என்ன செய்கிறாராம்? வாசிங்க. அதை பெருக பண்ணி. விதையை என்ன செய்கிறாராம்? அழித்து. விதையை அழித்து அதுக்கப்புறம் அதை பெருக பண்ணி. விதையை பெருக பண்ணி. விதை எப்பொழுது பெருகும்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கேள்வி கேட்டால் தான் அது புரியும். ஏன்னா எழுதினவர் பவுல். அவர் ஒரு வார்த்தைக்குள்ள 10,000 அர்த்தத்தை வச்சு எழுதுவார். நமக்கு அது புரியறதுக்கே லேட் ஆகும். புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது புரியாது. விதை எப்பொழுது பெருகும்? சாதாரணமாக ஒரு விதை எப்பங்க பெருகும்? டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிருந்தீங்கன்னா பெருகுமா? விதை இருக்க வேண்டிய இடம் அது பூமி கடியில் விதைக்கப்பட்டிருக்கணும். விதைக்கப்பட்டால் மட்டும்தான் அது என்ன செய்யும்? பெருகும். அப்ப விதையை பெருக பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர். விதைக்க வேண்டியது யாரு? நம்ம. இந்த சத்தியம் முதல்ல புரியும். விதையை எடுத்து ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இதை தயவு செய்து உங்களுடைய பொருளாதார சிக்கலுக்கான தீர்வாக ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நான் சொல்றேன். பொருளாதார பிரச்சனை குடும்பத்தில் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கொடுக்கறது கொஞ்சமோ நிறையாவோ அதை பற்றியே நான் பேசலை. என்றைக்கு நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றையிலிருந்து குடும்பத்தில் பொருளாதாரத்தில்
பெரிய மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் சொன்னவர் கர்த்தர், சொன்ன மாதிரியே செய்வார். ஆமென். அப்ப விதையை பெருக பண்ணுகிறார். எப்போ? விதைச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சொல்றாரு விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். விளைச்சல்னா அறுவடை எப்படி வருமா? ஏராளமாய் தாராளமாய் அறுவடைகளை நாம் எடுக்க ஆரம்பிப்போம். எப்போ? டப்பாக்குள்ள வச்சிருக்கும் போது இல்லை, வீட்டில் வச்சிருக்கும் போது இல்லை, விதைக்கும் போது, தேவனுடைய ஆலயமாகிய நல்ல நிலத்துல வந்து என்ன செய்யணும்? விதைக்கிறோம். விதைக்கும் போது. வீட்டில் போர் வாட்டர் இருக்குது, மேலே டேங்க் இருக்குது. இப்போ டேங்க்ல தண்ணி தீர்ந்து போச்சு, என்ன செய்வீங்க? என்னங்க? மோட்டர் போய் போர் வாட்டர் மோட்டரை ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணிட்டு என்ன செய்வீங்க அடுத்து? ஆன் பண்ணிட்டு எத்தனை பேர் மேலே போய் டேங்க் மேலே ஏறி நின்று தண்ணி மேலே ஒழுகுதா இல்லையான்னு பார்ப்பீங்க. பார்ப்பீங்களா? அப்போ போர் வாட்டர் மோட்டரை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன விசுவாசம்? போர் வாட்டர் போட்டாச்சு, தண்ணி என்ன செஞ்சிடும்? அப்போ மேலே போய்கிட்டு இருக்கு. நிறைஞ்சு வலியும் போது என்ன செஞ்சுக்கலாம்? ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் மேலே தண்ணி தீர்ந்தோடனே போர் வாட்டர் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் ஒரு டெலஸ்கோப் மாதிரியோ இல்லை மைக்ரோஸ்கோப் ஏதோ ஒரு இதை வச்சு பூமி கடியில் தண்ணி இருக்குதா அப்படின்னு யாராவது பார்ப்பீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். நமக்கு வாய்ப்பு இல்லை, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஹோல் போட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். யாராவது புரிஞ்சு கீழே தண்ணி இருக்குதா, மோட்ரு போட்டால் தண்ணி மேலே ஏறி வருமானு யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்க்கல? வாய்ப்பு இருந்தாலும் பார்ப்பீங்களான்னு கேட்குறேன். பார்க்க மாட்டோம். ஏன்? விசுவாசம் கன்ஃபார்மாக தண்ணி இருக்கும். மனுஷன் கண்டுபிடிச்ச போருக்கும் மோட்டருக்கும் சுவிட்சுக்குமே விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் சொல்ற வார்த்தையின் மீது விசுவாசம் ஏன் இல்லை? விதைய விதைச்சா, ஆண்டவர் கொடுத்த அந்த விதைய கரெக்டா விதைச்சா, நம்முடைய மனதில் நியமித்தபடி விசுவாசத்தோடு விதைச்சா, ஆண்டவர் விதையை பெருக பண்றது மட்டுமல்ல, அறுவடையும் என்ன செய்யறாராம்? வர்த்திக்க செய்கிறார், பெருக செய்கிறார். அப்போ பூமிக்கு அடியில் தண்ணி இருக்கா இல்லையான்றது பார்க்கறது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்னதான்? தண்ணி தீர்ந்துருச்சா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு நிறைஞ்சு வழியும் அப்போ போய் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவன் நியமித்ததை விட அதிகமாக நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனுடைய ஆலயத்துக்கென்று நான் விதைக்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம். அது வெறும் 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அது உங்களுடைய தீர்மானம். அது 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கலாம், 500 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கலாம், 1000 இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம். அது அவர்களுடைய தீர்மானம். ஆனால் தேவன் நியமித்ததை விட சபை வளரணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒரு காரியத்தை அதை விட அதிகமாக என்ன செய்யுங்க? நியமிக்க ஆரம்பிங்கள். ஏன் அப்படின்னா பாஸ்டருக்கு ஏதோ தேவை இருக்குது அதனால கொடுங்கன்னு சொல்லலை. சத்தியத்தை சரியாக கவனிக்கணும். அதனால தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த போதனை, மற்றவர்களுக்கு இல்லை. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வசனங்களை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நியமித்த காரியத்தை விட நம்ம அதிகமாக நியமித்ததை விதைக்கும் போது அதையும் கட்டாயத்தின் பேரில் இல்லை, மன வருத்தத்தில் இல்லை, முகமலர்ச்சியோடு உற்சாகத்தோடு நாம் அதை செய்யும்போது பெருக்கமும் விளைச்சலும் தேவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் தான் புதுசாக இப்படி சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலையும் ஜனங்கள் இந்த தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக எல்லா தசமபாகம் மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு. கிடையாது. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 12:4. யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருளாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் லக்கத்திற்குட்பட்டவர்களின் பணத்தையும் மீட்புக்காக
மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர். இப்போ பிரதிஷ்டை ஆக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், புரியுதா உங்களுக்கு? பிரதிஷ்டை ஆக்கப்பட்ட பொருட்கள் அது எங்க வருது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு. அதனால தான் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அது ஜோம் பண்ணிட்டு வாங்கணும். தசமபாகம் கொடுத்துட்டு ஜோம் பண்ணணும் ஊழியக்கார்ட்ட. நீங்கள் ஆன்லைனில் அனுப்பிச்சாலும் சரி, எதில் அனுப்பிச்சாலும் சரி, அனுப்பிச்சுட்டோன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எப்போ ஃப்ரீயோ அப்போ என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது அல்லது நேரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, வாங்கி அதை ப்ரேயர் பண்ணி இது பண்ணுவோம். அப்போ அந்த பணத்தை என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்போது பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும், லக்கத்துக்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும், மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும். அவரவர் தம் தம் மனதிலே நியமித்த எல்லா பணம் என்றால் தேவன் நியமித்ததை விட அதிகமான காரியம் என்று அர்த்தம். அவர்கள் எப்படி நியமிக்கிறாங்க? ஆண்டவர் நியமித்த சிஸ்டம் ஒன்று இருக்கு, அந்த சிஸ்டத்திலேருந்து ஃபார்வர்டில் போகிறாங்க. இது பழைய ஏற்பாட்டில் இதை ஜனங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே ஜனங்கள் தசம பாகத்தை, காணிக்கைகளை மிஞ்சி அதிகமாக தேவனுடைய ஆலயத்திற்கென்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் உலக அளவிலே யூதர்கள் உயர்வான இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் தான். தேவன் ஒருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார். பேங்க் சிஸ்டத்தை ஆரம்பித்ததே யூதர்கள் தான். அதை வச்சு தான் உலகம் பூரா பேங்க் சிஸ்டமே வந்தது. பணத்தை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இப்படி ஒரு சிஸ்டத்தை ஆரம்பித்து பேங்க்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே யூதர்கள் தான் செஞ்சாங்க. அப்புறம் தான் உலகம் பூரா என்ன செஞ்சு அது பரவ ஆரம்பிச்சு. 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து அரச குடும்பத்திற்கு கடன் கொடுத்தது யூதர்கள். 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து நாடு தான் போரில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு இருந்துச்சு. அப்போ நிறைய கடன், அரச குடும்பத்துக்கு கடன் கொடுத்தது யாரு? யூதர்கள், யூத குடும்பம். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு நீயோ, இது நமக்கும் பொறுப்பு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயா இவ்வளோ இருக்குதே கடன், வசனம் இப்படி சொல்லுது, எல்லாம் ரைட்டு, தெரிஞ்சோ தெரியாமலாம் வாங்கிட்டோம், இவ்வளோ கடன் இருக்கு, என்ன செய்யறது? இப்போ சத்தமாக சொல்லுது. இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யுங்க? சத்தமாக சொல்லுது. நான் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? கடன் கொடுப்பேன். நானும் இதை அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் இதை பேசுங்க. பேச 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 வார்த்தை விதையாக மாறி விருட்சமாக வளர ஆரம்பிக்கும். அப்போ பொருளாதார சிக்கல்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும்? தூரப்போம். வசனத்தை விசுவாசிக்கிறது ஒரு பக்கம், விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது இன்னொரு, ரெண்டுமே நடக்கணும். இன்னும் நம்பிக்கை வரல அப்படின்னா இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆபிரகாமை தகப்பனாக வைத்திருக்கிற யூதனுக்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தகப்பனாக வைத்திருக்கிற நமக்கு அந்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறாமல் போகும்? அவங்களை காட்டிலும் நம்ம தான் மேலே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறிதான். சரி, இப்போ தன் மனதில் நியமித்தபடியே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நியமித்ததை விட அதிகமாக நியமிக்கணும்ன்றது நமக்கு தெரியுது. அதை எப்படி, எந்த அளவுகோலில் அதை நியமிக்கலாம்? இது ஒரு ஆலோசனை, இது கட்டாயம் அல்ல, இது ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு விவசாயம்லாம் தெரியாத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 ஏக்கர் நிலம் இருக்குது. ஒருவேளை அதில் ஒரு 2 மூட்டை நெல்லை விதைக்கிறோம் அப்படின்னா, அறுவடை ஒரு 40 மூடை வருதுன்னு வச்சுக்கிருவோம். இது கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன் நமக்கு புரியுதுக்கா. 1 ஏக்கர் நிலத்தில் 2 மூட்டை நெல்லை விதைச்சா ஒரு 40 மூட்டை நெல் வருது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நான் அடுத்த விளைச்சலில் நான் 80 மூட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அறுவடை என்ன செய்யணும்?
80 மூட்டை எனக்கு விளைச்சல் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நாம் எதை நியமிக்கிறோம்? என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? அடுத்த விளைச்சல் எனக்கு என்ன வரணும்? அறுவடையை நம்ம தீர்மானிக்கிறோம். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி அப்படின்னா எதை வச்சு தீர்மானம் எடுக்கணும்? அறுவடை எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை வச்சு தீர்மானம் எடுக்கணும். ஒரு விவசாயி அப்படிதான் செய்கிறார். இந்த வருஷம் 40 மூடை எடுத்திருக்கேன் சார், 2 மூடை விதைச்சிருக்கேன், அப்போ அடுத்த வருஷம் 80 மூடை நான் எடுக்கணும். அப்படின்னா 80 மூடை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ விதைக்கணும்? 4லேருந்து 5 மூடை விதைக்கணும். அறுவடையை நம்முடைய மனதிலே நியமித்து அந்த தீர்மானத்தை எடுத்து எனக்கு இவ்வளவு வேணும்னு நம்ம நினைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? நான் இவ்வளவு விதைக்கிறேன்னு நியமிக்கிறது இல்லை. அதனால சொன்னேன், இது வந்து ஒரு ஆலோசனை. எனக்கு இவ்வளவு வேணும் சார் அப்படின்னா, இவ்வளவு வேணும்னா நான் என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? நாம் நியமிக்கிற நாம் எடுக்கக்கூடிய அந்த நல்ல தீர்மானம் அறுவடையை பேஸ் பண்ணி இருக்கணுமே தவிர விதையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ எனக்கு 80 மூட்டை நெல் வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா, 2 மூடை விதைக்கும் போது 40 மூடை வருது அப்படின்னா 80 மூடை எனக்கு வேணும்னு நான் நினச்சா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க? நான் விதைக்கிற விதையினுடைய அளவு அதிகமாகும். அப்போ எப்பொழுதுமே நாம் நம்முடைய மனதிலே நியமிக்கிறது எதன் அடிப்படையில் நியமிக்கணும் அப்படின்னா, அறுவடை எனக்கு எவ்வளோ வேணுன்ற அடிப்படையில் தான் நியமிக்க வேண்டுமே தவிர, ஆண்டவர் வந்து 10ல் 1 கொடுக்க சொன்னார், நான் வந்து இப்போ 2 கொடுக்கலான் இருக்கேன், அப்படி இல்லை. அப்போ மனதிலே நாம் எடுக்கக்கூடிய நல்ல தீர்மானம் ஆண்டுடைய வசனங்களை முழுமையாக விசுவாசிச்சு அதனுடைய முடிவு என்ன? இப்போ ஆண்டவரை நம்ம ஏன் ஏற்றுக்கொண்டோம்? தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன? முடிவு என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? எதுங்க முடிவு? நாம் ஏன் ரசிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரம் சபைக்கு வரணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும்? எதுக்காக? அதான் முடிவு. அந்த முடிவை நினச்சி தான் நம்ம ரசிக்கப்பட்டோம். அதுதான் அறுவடை. அந்த அறுவடையை நினச்சி தான் நாம் என்ன செஞ்சோம்? ஆண்டவருக்குள்ளே வந்தோம். புரியுதுங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், வார வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், திட்டு வாங்கினா கூட சர்ச்சுக்கு போயிடுறோம். ஏன் திட்டு வாங்கணும்னா? இல்லை. இது எல்லாமே ப்ராசஸ். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இதை நம்ம செய்யணும். ஏன்னா முடிவு அது. அதில் நான் தகுதி ஆகணும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் தகுதி ஆகணும்னா நான் இதெல்லாம் செய்யணும். எனக்கு தெரியுது ஆட்டோமேட்டிக்காக. டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், வார வாரம் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, ஆத்துமா ஆதாயம் செய்யணும், இது எல்லாமே இருக்குது. தசமபாக காணிக்கல் உண்மையாக இருக்கணும், வேதம் சொல்லுகிற எல்லா சத்தியத்துக்கும் நான் கீழ்ப்படியணும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்குது? பரலோகம் கொண்டு போய் சேர்க்குற அறுவடைக்கு நேராக தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அதே போல் நாம் நம்முடைய மனதில் நியமிக்கிற காரியம், விதையை நான் ஜஸ்ட்டு அப்படி நான் கூட்டுறேன் அப்படின்ற அடிப்படையில் அல்ல. முதல்ல 1 விதைச்சேன், இப்போ நான் 2 விதைக்கிறேன், அல்லது முதல்ல 2 விதைச்சேன், இப்போ நான் 5 விதைக்கிறேன், அப்படி இல்லைங்க. அந்த தீர்மானம் எதன் அடிப்படையில் எடுக்கணும்னா, எனக்கு இதுவரை இவ்வளவு அறுவடை இருந்துச்சு, இப்போ நான் எதிர்பார்க்கிறது இவ்வளவு அறுவடை நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இவ்வளவு அறுவடை எனக்கு வேணும்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவேன்? அதுக்கேற்ற விதையினுடைய அளவு என்னவோ அதை நான் விதைக்க ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் நீங்களும் விதைக்கணும், நானும் விதைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பணம் என்கிற விதையை நீங்கள் விதைக்கும் போது எதை தான் அறுவடை செய்வீங்க? எதை அறுவடை செய்வீங்க? என்னங்க, தக்காளியை விதைச்சிங்கன்னா எதை அறுவடை செய்வீங்க? வெங்காயம் வருமாங்க? வெங்காயத்தை விதைச்சிங்கன்னா, பணத்தை விதைச்சிங்கன்னா, அல்லேலூயா. என்ன வசனம்? எப்படி அது எங்கே வசனம் இருக்குது? வசனம் இருக்குதா? மனுஷன் கோபத்தை விதைச்சா, அன்பை விதைச்சா, வெறுப்பை விதைச்சா, பணத்தை விதைச்சா, தங்கத்தை விதைச்சா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒரு பெரிய இடத்த வாங்கி சர்ச்சு கட்டும் போது நிறைய தங்கம் வரும்னு, சர்ச்சு கட்டுறதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கே ரேட்டு 7000 கிராம்.
அன்னைக்கெல்லாம் எவ்வளோ ரேட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். மோசேவை எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் பிடிக்கும். தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், எல்லாம் பணம் கொண்டு வாங்க அப்படின்ட்டாரு. எல்லாம் கொண்டு வாங்க, பொருட்களை கொண்டு வாங்கன்னொடனே 50 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தங்கம் நகை, அந்த காலத்தில் பணம் இருந்துச்சான்னு தெரியாது, அதனால் தங்கம் வெள்ளி அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் அவர் சொன்ன வார்த்தை தெரியுங்களா, இன்னைக்கு எவனா சொல்லுவானான்னு தெரியல. மோசே சொன்னார், போதும் போதும் நீங்கள் கொண்டு வந்தெல்லாம் எல்லாம் அப்படியே வச்சுக்க, ஆலயம் கட்டுறதை விட ஜாஸ்தியாக இருக்குது பொருள் அப்படின்ட்டார். ஆலயம் கட்டுறதுக்கு போதுமான பொருள் மட்டும் இல்லை, அதை விட அதிகமாக வந்துருச்சு, இனிமேல் கொண்டு வராதீங்கன்ட்டார். எனக்கு அதே போல சொல்லணும்னு ஆசை. பெரிய இடம் வாங்கி கட்டும்போது அல்லேலூயா. இப்போ நார்மலாக எங்கள் வீட்டில் 3 பேர் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசி போடுவோம் எங்கள் வீட்டில். ஒவ்வொரு வீட்டில் அது வித்தியாசப்படும். இப்போ 6 பேர் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் போட்டால் பத்தாது. அப்போ எத்தனை தான் போடணும்? இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் விதையை, அதாவது அந்த கிளாஸ் எவ்வளோ கிளாஸ் போடணுன்றத நான் என்ன செய்யலை, நான் ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து அப்படியே நான் 2 கிளாஸ் சும்மா கொட்டிடல. எதன் அடிப்படையில் அதை நான் ஜாஸ்தி பண்ணுறேன்? வீட்டுக்கு 3 பேர் வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் 3 பேர், இப்போ ஒரு 3 பேர் கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு சேர்த்து நான் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ அந்த கிளாஸினுடைய அளவு என்ன செய்யுது, கூடுது. அப்படி தான் விதை கூடணும். பல்ல கடிச்சுக்கிட்டு நான் அப்படி கிடையாது. அல்லேலூயா. எந்த அளவிற்கு விளைச்சல் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய விதையை நீங்கள் என்ன செய்யணும், அதன் அடிப்படையில் தான் விதையை நாம் அதிகப்படுத்தணும். இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல தீர்மானத்தை எடுக்கணும். உங்கள் மனதில் நீங்கள் என்ன செய்யணும், தீர்மானித்தபடியே. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு இருக்கிறது போதுங்கயா, எனக்கு ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, எனக்கு போதும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு போதும், ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய சபை கட்டப்படுவதற்கு பத்தாது இது. இப்போ நாளைக்கு ஒரு இடம் வாங்குகிறோம், அவர் எப்படியோ கேள்விப்படுறாரு, கொடுக்கணும்னு நினைக்கிறார், ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, ஏன் கொடுக்க முடியல? அவர் ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு, போதும் என்கிற மனதோடு இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அது என்கிட்ட இருந்தால் தான் என்னால் எடுத்து தர முடியும். ஒரு இடத்த வாங்கணும், ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? பொருளாதாரம், பணம் தேவை. அப்போது நீங்கள் அதற்கு உங்களுடைய பங்கை செலுத்தணும்னு நீங்கள் விரும்பினா மட்டும் பத்தாது, உங்கள் கையில் என்ன இருக்கணும். அப்போது உங்களுக்கு தேவன் கொடுக்குற பணம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதுக்கும் தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அது அதிகமாக. அப்போ நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஏன் தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தை அதிகமாக என்ன செய்யணும், கட்டணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். ஐஸ்வர்யத்தினுடைய நோக்கம் என்னன்னு புரியும். சும்மா அதாவது ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக இல்லை. அது இருக்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கும்போது நல்ல வீடு, நல்ல கார் இதெல்லாம் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் கொடுத்த பொருட்களின் மீது அல்ல, கொடுத்த தேவன் மீது தான் எப்பயுமே என்ன இருக்கணும், கண்ணு இருக்கணும். அதில் நாம் என்றைக்குமே மாற மாட்டோம். அதே நேரத்தில் அதோட போதும் எனக்கு செட்டில்டு லைஃப் இல்லை, பத்தாது. உங்களுக்கு போதும். உங்கள் சர்ச்சுக்கு தேவனுடைய ஊழியத்தை விஸ்தரிப்பதற்கு இன்னும் அநேகருக்கு போய் சேரணுமே, சத்தியங்கள் போய் சேரணுமே. அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாவற்றிற்கும் பணம் வேணும். அல்லேலூயா. அதாவது நம்மகிட்ட இருக்க பொருளாதாரத்தில் என்னென்ன மேக்சிமம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்கிறோம். இதுக்கு மேலே செய்யணும்னா பொருளாதாரம் அதிகமாக வேணும், அப்போ தான் செய்ய முடியும். அல்லேலூயா. என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லா வழிகள்லையும் நாம் செய்கிறோம். அல்லேலூயா.
ஒரு 10 மியூசிஷியன் பின்னாடி நின்று வாசிச்சா என்ன எஃபெக்டை கொண்டு வருவாங்களோ அதில் ஓரளவுக்காவது ஒரு 50% கொண்டு வரணும்னு நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா ஒரே மியூசிஷியன் தான். சும்மா ஆண்டோடைய பாட்டை ஏனோ தானெல்லாம் பாடிட்டு இருக்க முடியாது. ஒரு சினிமா பாட்டையே வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனோட அவ்வளவு நன்றாக ஒவ்வொருத்தரும் பாட முடியும் என்றால் தேவனை ஆராதிக்கிற பாடல்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு ராகத்தோட தாளத்தோட சுருதியோட எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். அதற்கான முயற்சிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல தான் ஒவ்வொரு காரியமும். அல்லேலூயா. அப்போ இது பத்துமா அப்படின்னா பத்தாது. சர்ச்சுக்குன்னு பெரிய இடம் வேணும். என்னுடைய ஆசையில் என்னென்னா குறைஞ்சது ஒரு 2000 பேராவது உட்கார்ற அளவுக்கு பெரிய சர்ச்சை கட்டணும், டவுனுக்குள்ளேயே கட்டணும். அல்லேலூயா. நான் இந்த அங்கே இடங்க இது சீப்பாக இருக்குது, இங்கே இடம் சீப்பாக இருக்குன்னு எங்கேயாவது அவுட்டரில் எல்லாம் போய்கிட்டு அந்த வேலையே பண்ண மாட்டேன். நான் பிடிக்காது. சிட்டிக்குள்ளே நீ எத்தனை லட்சம் சொன்னாலும் சரி, அதை வாங்குகிற அளவுக்கு தேவன் இந்த சபையை பெருக பண்ணுவார். அதை கண்டிப்பாக செய்வோம். எல்லாரும் விசுவாசிக்கணும். நான் விசுவாசம் மட்டும் பத்தாது. சர்ச்சுக்கு பெரிய இடம், பெரிய பில்டிங், ஒரே நேரத்துலேயே அத்தனை பேர் வந்து உட்காரணும். 2 ஆராதனை 3 ஆராதனை அதெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்தில் என்ன செய்யணும்? சபை மக்கள் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் ஒரே நேரத்தில் வந்து உட்காரணும், ஃப்ரீயாக உட்காரணும். எந்த மூலையில் இருந்தாலும் ஜனங்கள் சபைக்கு வருவதற்கு சொந்த வாகனங்கள் வாங்கணும். ஒருவேளை கொடரோட்டில் இருக்காங்க ஒரு ஃபேமிலி, நம்ம சர்ச்சுக்கு தான் வரணும்னு இருக்காங்க, ஆனால் எல்லா வாரமும் பஸ்ஸில் ஏறி வர முடியல. நம்ம வண்டி கொடரோட்டிலேருந்து கிளம்பும். அதே போல் இந்த சைடு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நத்தத்துலேருந்து வரணும்னு நினைக்கிறாங்க, நத்தத்துலேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்பும். இப்படி கொண்டு வரணும் சபையை. அல்லேலூயா. அதெல்லாம் மைண்டு வந்து இந்த சின்ன மைண்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காதுங்க. தேவனுடைய பெருக்கமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் மைண்டு மொத்தமும் பெருசாக மாறணும். தேவன் முதல்ல எப்பயுமே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக மனதை பெரிதாக்குவார். அதுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மனசு பெருசானா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெரிய சபைகள் எல்லாம் அப்படி தான் கட்டப்பட்டுச்சு. மக்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து வர்றாங்களா, ஒவ்வொருத்தரும் சொந்த வாகனம் வைக்கிற அளவுக்கு அவங்க இருக்கணும். ஒருவேளை சொந்த வாகனம் இல்லாதவங்களுக்கு சர்ச்சிலேருந்து போகக்கூடிய பஸ்ஸோ வேனோ என்ன செய்யணும்? அது கூட்டிகிட்டு வரணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் ஆராதனைக்கு வரணும். எத்தனை 1000 ஜனங்கள் இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஆராதனைக்கு வரணும், ஒரே நேரத்தில் ஃப்ரீயாக உட்காரணும். எல்லாரும் ஒன்றா என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ராஜ்யத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அப்போ உங்களுக்கு இருக்கிறது போதுமா? இருக்கிறது போதுன்னு உட்காந்துக்கலாமா? பத்தாது. நான் ஆண்டவர்கிட்ட சில நேரம் கேட்குறது, ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற அந்த 1 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நோண்டி கொஞ்சம் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன். 1 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா பரலோகத்தில் கீழே என்ன தான் போட்டு வச்சுருக்காரு? தங்கம். 1 ஸ்கொயர் ஃபீட்டை கொஞ்சம் தோண்டி கொடுத்தாருன்னா எப்படி ஒரு 1 கிலோவாவது வராது? அப்படிலாம் கேட்குறது உண்டு ஆண்டவர்கிட்ட. எதுக்குன்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்ருவீங்க, எவ்வளோ தான் ட்ரெஸ் வாங்கிடுவீங்க, எவ்வளோ தான் வண்டிக்கு பெட்ரோல் போடுவீங்க, எங்கே தான் போயிடுவீங்க? நீங்கள் அந்த பூமிக்குள்ளே தான் மிஞ்சி போனால் போக முடியும். ஊர் சுற்றணும்னு நினச்சா எவ்வளோ தான் செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு எதுக்குடா அங்கே போயிட்டு இது செலவுன்றதை விட அதுவே போர் அடிச்சிடும். அதிகமாக ஊர் சுற்றிக்கிட்டே இருங்களேன், ஒரு நாள் ஊர் சுற்றுறது போர் அடிக்கும் தெரியுமா? அதுக்கு நான் உதாரணம். எல்லா ஊர் பக்கமும் சுற்றிருக்கேன், இந்தியா ஃபுல்லாக போயிருக்கோம். இன்றைக்கி எங்கேயா போகணும்னாலே ரொம்ப மலைப்பாக இருக்கும். அன்றைக்கு விட இன்றைக்கி வசதி இருக்குது இல்லையா? வாகன வசதி இருக்குது, ஈஸியாக போகலாம். ஆனால் கூட யோசிப்பேன். அல்லேலூயா. அப்போ என்ன தெரியுங்களா, இப்போ பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றோம். ஆரம்பத்தில் ரொம்ப ஆவலாக இருக்கும். பிரியாணி அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை பேருக்கு பசி வருது? டக்குன்னு பசி வருதா?
சாப்பிட்றோம். ஏஜ் ஆக ஆக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எவ்வளோ ருசியான பதார்த்தமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சாப்பிட்ட அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது. சாப்பிட முடியாது. வயிற்றில் இடமே இருந்தாலும் ஒரு திகட்டல் வந்து. அப்போது பணம் எவ்வளவு வந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு அப்படியே வச்சு அனுபவிச்சிட முடியாது. உங்களுக்கே தகட்டி. அதனால தான் சில சொல்கிறது எனக்கு போதுயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு போதுயா. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நிறைய தேவை இருக்குது. பெரிய இடம், பெரிய சர்ச்சு, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு ஜென்ரேட்டர், அதுக்கு பஸ்ஸு, வேனு, எத்தனை கோடி ஆகும்னு யோசிச்சுப்பாங்க. இத்தனை கோடியும் எங்கேருந்து வரும் தெரியுமா? இங்கேருந்து வரும். வெளிநாட்டிலேருந்து இல்லை. வெளிநாட்டில் யாரையும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே வெள்ளைக்காரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ அத்தனையும் எங்கேருந்து வரும்? சொந்த ஜனங்களிடத்துலேருந்து வரும். அதற்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஐஸ்வர்யவான்களாய் மாறுவது அவசியம். நீங்கள் ராஜாக்களாக மாறணும், ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக, உங்களுக்காகன்றது இல்லை. அல்லேலூயா. சிறுக விதைச்சாலும் சரி, பெருக விதைச்சாலும் சரி, உங்கள் மனதில் நியமித்து விசுவாசத்தோடு அதனை செய்யுங்க, செயல்படுத்த ஆரம்பிங்க. தேவனே உங்களுடைய விதையை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். உங்கள் நீதியின் விளைச்சலை தேவன் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நியமித்ததை விட நாங்கள் இன்னும் அதிகமாய் நியமித்து, எவ்வளவு அறுவடை வேண்டுமோ அதற்கேற்றாற் போல நியமித்து தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து விதைப்பதற்கு கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. அதற்கேற்ற விசுவாசத்தினால் ஜனங்களை நிரப்புங்க, பொருளாதாரத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. அப்படி எல்லா கடன் பிரச்சனைகளும் பொருளாதார சூழ்நிலைகளும் நார்மலாக எல்லாம் அடைத்து தீரத்தக்கதாக கர்த்தாவுடைய கிருபையினாலே, மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே ஜனங்கள் எல்லாரையும் நிரப்புவீராக. தெய்வீக சுகத்தை அவள் பெறுவார்களாக. இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ கர்த்தாவை கிருபை செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.